ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே. இன்று வள்ளி தெய்வான திருக்கல்யாண செவ்வாயில் இதை நீ கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள்வாக்கு. நிச்சயமாக முருகா சரணம், முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு இந்த முருகப்பெருமான் சொல்வதை கவனமாக கேள். நல்லதொரு விடியலை பார்க்க நீ தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த நல்லதொரு விடியலாய்த்தான் இன்று உனக்கு விடிந்திருக்கிறது. ஆம் செல்லமே, இனி உன்னை நல்லதொரு விஷயத்திற்கு இந்த முருகப்பெருமான் அழைத்துச் செல்லப் போகிறேன். என்னிடத்தில் கேட்ட விஷயங்களுக்கும் மனதில் இருந்த வழியால் மனம் வெறுத்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கும் எல்லாம் இதோ உனக்கான பலன் கிடைக்கப் போகிறது. நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. மன நிறைவாக இருக்கும்போதுதான் ஆனந்தம் கிடைக்கும். மன நிறைவு எப்பொழுது வருகிறது? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே உனக்கான மன நிறைவு வருகிறது. அதனால் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ள நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நீ நல்லதொரு நிலையை இன்றைய தினத்தில் அடைந்து விடுவாய் என் செல்லமே. நீ வாழ்க்கையில் சிரித்தாலும் அழுதாலும் அது உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான். உனக்கு அதற்கான தைரியத்தை இந்த முருகப்பெருமான் நான் அருள்பாலிப்பேன், கவலைப்படாதே. கோழையாக மட்டும் இருந்து விடாதே என் செல்லமே. கர்மாவை தாண்டித்தான் வர முடியும். இது தெரியாமல் இவ்வுலகை விட்டு நான் செல்லப் போகிறேன் என்று உடனே கோழையாக பேசுகிறாய். மனதளவில் கூட உனக்கு கோழைத்தனம் இருக்கக்கூடாது. என்றைக்குமே துன்பத்திலிருந்து தப்பிக்க தவறான வழியை தேடக்கூடாது. நியாயத்தின் வழியில்தான் துன்பத்தை கடக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள். ஆம் செல்லமே, உயர்ந்த நிலையை எட்டப்போகும் மிக நல்ல நேரம் உனக்கு வரவிருக்கிறது. இதோ இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்கான நல்லதொரு மாற்றங்களை சந்திக்கப் போகிறாய். நோய்க்கான மருந்து என்பது கசக்கத்தான் செய்யும். நோய்க்கான மருந்து கசக்கத்தான் செய்யும். வாழ்க்கையில் நீ அனுபவித்த பிரச்சனைகளும் கசப்பாகத்தானே இருந்தது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, அது பல சிக்கல்களை தீர்க்கும் மருந்து என்பதை உணர்ந்து கொள். துக்கங்களும் துயரங்களுமே உன்னை சூழ்ந்திருந்த நேரத்தில் நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கு பெரும் அதிர்ஷ்டம் ஒன்று நடக்க இருக்கிறது என் செல்லமே. அந்த அதிர்ஷ்டத்தை கிடைத்து மகிழப் போகிறாய். போதும் என் செல்ல பிள்ளை, காத்திருந்தது போதும். நான் கொடுக்கும் பரிசை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. நீ அனுபவித்த கஷ்டங்கள் முடிவுக்கு வரப்போகிறது என் செல்லமே. கவலைப்படாதே. நியாயத்தின் வழியில்தான் துன்பத்தை கலக்க வேண்டும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நீ வாழும் நாட்களை ஒருபோதும் நரகமாக்கக்கூடாது. வாழ்க்கையில் நடக்கும் கஷ்டங்களை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு அதை கடந்து செல்ல கற்றுக்கொள். மனதை தைரியமாக்கிச் சொல். அது உன் தடைகளையே தகர்த்து விடும். கஷ்டங்களும் இன்பங்களும் நிரந்தரமல்ல என்று நினைத்துக்கொள். இதோ உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம், துரோகம், வஞ்சகம், ஏழ்மை, இன்னும் பல துயரங்களும் நீங்க என்னிடம் வேண்டுகிறாய், முருகா என்னை காப்பாற்றுங்கள் என்று. உன் மனதில் இருப்பதை நான் நன்கு அறிவேன். துயரங்களில் இருந்து தப்பித்து விடுவது எப்படி என்று தூக்கமில்லாமல் யோசித்து கொண்டிருக்கிறாய். இன்னும் ஒரு மணி நேரத்தில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல வழி பிறந்து உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. நீ காத்திருந்தது போதும் என்று சொன்னேன் அல்லவா? நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா? நிச்சயமாக உனக்கு பிறர் கொடுத்த தொல்லைகளிலிருந்து விடுபடப் போகிறாய். அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சி தரும் வேலையாக மாறப்போகிறது. உனக்கு சந்தோஷம்தானே என் செல்லமே? இதோ உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த அனைத்து மனக்கசப்புகளும் இனிமையாக பிரதிபலிக்கப் போகிறது. ஆம், உன் வாழ்க்கை வசந்தம் நிறைந்த சோலைவனமாக மாறப்போகிறது. இனி நீ செல்லும் பாதையெல்லாம் வெற்றி பாதைதான். இதோ இந்த முருகப்பெருமான் என்னுடைய கரங்களை நீட்டி உன்னை சுற்றியுள்ள இக்கட்டிலிருந்து விடுபட வைத்து விடுவேன். உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த இன்னல்கள் அழியப் போகிறது.
நன்மைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டுள்ளது என்பதை மறந்துவிடாதே. உனது கஷ்டத்தை, உன்னுடைய பாரத்தை என்மேல் போட்டுவிட்டு தைரியமாக இரு. உனக்கு கிடைக்கப் போகும் மிக பெருசிய பரிசு, அதை எதிர்பார்த்து காத்திரு. ஆம் செல்லமே, கவலைப்படாதே. இந்த நிலை கூடிய விரைவில் நல்லதொரு விதமாக மாறும் என்பதை பொறுமையுடன் இருந்தால் நிச்சயமாக அதை கைப்பற்றுவாய். பொறுமை என்பது பொக்கிஷம் போன்றது. அதை நீ பாதுகாத்தா உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆசை என்பது கடல் அலைகளை போன்றது. உன் மனதில் அது அலைகளைப் போல வந்து வந்து போகும். எதுவும் நிரந்தரமில்லை என்பது. அதனால் அதிகமாக ஆசையை மனதில் வளர்த்து கொண்டால் துன்பங்களைத்தான் சந்திப்பாய். ஆகையால் எதுவும் அளவுடன் இருந்தால்தான் நன்மை உனக்கு வரும். அடுத்தது அன்பு. அன்பு என்பது ஆகாயத்தை போன்றது. நீ எப்போதும் உன் அன்பை ஆகாயத்தை போல பளிச்சென்று மற்றவர்களிடம் காட்டினால் உன் வாழ்க்கை பளிச்சென இன்னும் சந்தோஷம் அதிகரிக்கும். புரிகிறதா என் செல்லமே? இதோ உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் முருகா முருகா சரணம் என சொல்லிக்கொண்டே இரு. துன்பம் விலகி இன்பத்திற்கான சந்தோஷத்திற்கான வழிகள் பிறக்கும் என் செல்லமே. நிச்சயமாக அடுத்து 1 மணி நேரத்தில் சந்தோஷங்கள் தரக்கூடிய அனுகூலமான நல்ல செய்தி உன் செவியில் சேர்த்து விடுவேன். நிச்சயமாக அதற்கு நன்றி சொல்ல என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய். கவலைப்படாதே. நீ இழந்ததை திரும்ப பெறப்போகிறாய். உன் வாழ்க்கை இன்னும் 1 மணி நேரத்திலிருந்து சந்தோஷம் நிறைந்ததாகும். இனி உன் பாதை அனைத்தும் சந்தோஷம் நிறைந்ததேதான். உன் சந்தோஷம் தரும் அனைத்தும் உன் வீடு தேடி வரப்போகிறது. பிறகு பார், வாழ்க்கையில் கஷ்டம் என்பது உனக்கில்லை, எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. ஆம் செல்லமே, அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் உன் கூட எப்படிப்பட்ட உறவு இருக்க வேண்டும், நீடிக்க வேண்டும் என்பதை உன் முருகப்பெருமான் நான் நன்கு அறிவேன். நீ வேண்டுமென்றாலும் வேண்டாம் என்றாலும் உன் வாழ்விற்கு உகந்த உறவை, உன் மனம் விரும்பும் உறவை நான் உனக்கு அனுப்பி வைப்பேன் என் செல்லமே. சண்டைகளை நினைத்து கவலைப்படாதே. உன் போராட்டமான வாழ்க்கையை இனிப்பாக மாற்றப் போகிறேன். இதோ உன்னை காயப்படுத்தியவர்களும், உன்னை வேண்டவே வேண்டாம் என உன்னை விட்டு பிரிந்தவர்களும் உன்னை பற்றி நல்லதொரு விதமாக புரிய வைத்து உன்னை தேடி வர வைக்கப் போகிறேன். நீ உறவுகளை நினைத்து எப்போதும் ஏங்காதே. எல்லோருடனும் சேர்ந்து சந்தோஷமாக வாழப்போகிறாய் என்பது முருகப்பெருமானின் வாக்கு. கவலைப்படாதே. இந்த வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நாளில் உனக்கு நல்லதொரு நிகழ்வை உன் செவியில் சேர்த்து விட்டேன். நீ நலமாக, வளமாக, சுபமாக, சுகமாக இருப்பாய் என் செல்லமே. இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.